என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்காதபடி எச்சரிக்கையாய் இருப்போம் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாரா. ஒரு முறை கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லிடுவோமே. வாசிக்கலாம். முதலாவது அதிகாரம் ரூத் முதலாவது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசியுங்கள். 1:8 வாசிக்கலாம். நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். அப்போதையா நல்ல கவனிக்கமா ஐயா, நல்ல கவனிக்க, நல்ல கவனிச்சுக்கிட்டா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப 2 மருமகளையும் நிக்க வச்சு அவங்க சொல்றாங்க, அந்த வார்த்தை ரொம்ப அழகா போட்டுருக்குது. அவன் தன் 2 மருமக்களையும் நோக்கி, எப்படி 2 மருமக்களையும் நோக்கி சொல்றாங்க, 2 பேரும் போங்க, உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, வாழ்க்கை படுங்க அப்படின்னு 2 மருமகளையும் பார்த்து சொன்னாங்க. 2 மருமகளை பார்த்து சொன்னாங்க, ஒரு மருமகளை பார்த்து சொன்னாங்களா? 2 பேரையுமே. இல்ல ஒரு காலத்துல மட்டும் போயிட்டு நீ மட்டும் என் பின்னாடி வா, அவன் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி இல்லை. 2 பேருக்குமே வாய்ப்பு இருவருக்குமே கொடுக்கப்பட்டது. ஒருத்தி வாய்ப்பை பயன்படுத்தி பின்மாறி போனால் இன்னொருத்தி வாய்ப்பின் நடுவிலேயும் எனக்கு தெய்வம் வேண்டும் என்று தேவன் பின்பாக வர ஆரம்பித்தார். சத்தியம் புரிந்தால் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவார். எனக்கு அருமையான தேவ சனமே, இந்த நவீன காலத்தில் உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு சத்துருவானவன் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய அஸ்திராயுதம் என்னவென்றால் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள், 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 வாய்ப்புகளை சத்துருவானவன் நமக்கு ஆஃபர் பண்ணி கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிப்பதற்கு எத்தனை பண்ணுகிறான். சபையே, ஹோலி மவுண்டன் சபையே, ஜாக்கிரதைக்குள், சாத்தானுடைய உபாய தந்திரத்தை புரிந்துகள். இன்றைக்கு இன்று தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா வாய்ப்புகளும் தேவன் தருவது அல்ல. பிசாசு கூட நமக்கு வாய்ப்பு தர முடியும். அவன் ஆண்டவருக்கே வாய்ப்பு கொடுத்தான். 40 நாள் அவர் உபவாசம் பண்ணி சோமட்டு வந்தோடனே அவரையே பார்த்து சொன்னா, ஐயா என் காலில் விழுந்து பணிந்து வந்து ஊரே உனக்கு பத்திரம் போட்டு தரேன்னு ஆஃபர் பண்ணா. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நீங்க நினைக்க கூடாது எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் தந்தாரு, ஆண்டவர் தந்தாரு, கொடுங்க கொடுங்க கொடுங்க. இல்ல, பிசாசு கூட ஆசீர்வதிக்க முடியும். ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு வரும் பொழுது நமக்குள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். Where it is come from? இது எங்கே இருந்து எனக்கு வருகிறது? இது தேவ திட்டத்தின்படிதான் வருகிறதா? இது தேவ சித்தத்தின்படிதான் வருகிறதா? இது எனக்குரியதுதானா என்பதை ஆவிக்குரியவன் நிதானித்து அறிந்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பான். வாய்ப்பு, வாய்ப்பு, ஒவ்வொரு வாய்ப்புகள் வரும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, வெளிநாட்டுக்கு போறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, இப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்குது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்மையா உரியதுதானா? நான் இதை எடுக்கலாமா, இதை வேண்டாமா? ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்கலையா, அம்மாவுக்காக, ஐயாவுக்காக, ஊழியக்காரர்களுக்காக அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்க, பர்சனலா சொல்லுங்க. ஐயா, இப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இப்படி ஒரு
கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்பவர்கள் இறந்து போனார்கள். ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனை இழந்து அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இழந்து புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து தனித்தவளானாள். நம்பர் 2, இழப்புகள் என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே. ஒரு நல்ல தேவ பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, பல வருடமா சபையில் அங்கமா இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்திலேயோ வாழ்க்கையிலேயோ எந்த ஒரு இழப்புகள் வந்தாலும் அந்த ஒரு இழப்பும் அவர்களை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்க முடியாதையா, பிரிக்க முடியாதையா, பிரிக்க முடியாதையா. எத்தனை ஊழியக்காரர்கள் தன் சரீர சுகத்தை இழக்கிறாங்க. நேற்று கூட கூட்ட முடியுமோ ஒரு சகோதரி வந்து சொன்னார், எங்க அப்பா ஊழியக்காரர் ஒரு ஆக்சிடென்ட்ல காலை இழந்துச்சாரு, நான் அவருக்கு உதவியாக வந்து இருக்கிறேன். ஆனாலும் கூட அந்த ஊழியக்காரர் தன் கால்கள் போனவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை விடாதபடி நிலைத்திருக்கிறவர் இருக்கிறார். சகரியா எலிசபெத் என்கிற ஒரு தம்பதியை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீண்ட நாட்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. அவர்கள் ஆசாரி ஊழியம் செய்து வந்தார்கள், பிள்ளை இல்லாது இருந்தார்கள். ஆனாலும் கூட அந்த வசனம் சொல்கிறது, அப்படி இருக்க அவர்கள் தேவனுடைய ஆசாரியத்துவ ஊழியத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. லாசஸ் ஐயா, இழப்பு என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்க முடியாதையா. ஏதோ கொஞ்சத்தை இழந்துட்டாலும் வச்சுக்கிறிய சோமனது கொஞ்சம் கிடைக்கலனா, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா, எதுக்கு இயேசு, எதுக்கு சபா, எதுக்கு பைபிள், எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், எதுக்கு கஷ்டமா இருக்கணும், எதுக்கு காணிக்க கொடுக்கணும், தரமாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஆண்டவருக்கு இப்படி பண்ணிட்டார், ஆண்டவருக்கு அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டாரு, வச்சுக்கிறிய முஞ்சு தூக்கி வச்சுக்கிறிய, ஆராதனைக்கு வர மாட்டேன்றீங்க, கஷ்டப்பாத்துல கை வைக்கிறீங்க, காணிக்கையில கை வைக்கிறீங்க, விசேஷத்தை கொடுக்கறது கை வைக்கிறீங்க. ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் சார். ஏதோ ஒரு சின்ன இழப்பு. யோபுங்கிற ஒரு மனுஷன் தான் 10 பிள்ளைய பெற்றிருந்தாரு. ஒரே நாள் ஓவர் நைட்ல 10 பிள்ளைங்காரி, ஆடுகாலி, மாடுகாலி, குதிரைகாலி, கோவேரி, கழுதைகாலி. ஆமா, மனுஷன் காலையே நெய்யிலே காலை கழுவினாராமா, வேதம் சொல்லுது. தோசையில 2 கரண்டி நெய் ஊத்துறதுக்கு ஆடுகாலி நம்ம வீட்டுல. ஆனா அந்த மனுஷன் காலை நெய்யில கழுவி இருந்திருக்கிறான். அம்புட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரே நாள் ராத்திரியில அத்தனை பேருக்கான எல்லாம் போச்சு. இருந்தது 2 தான். என்ன தெரியுமா? 1 உசுறு, 2வது உசுறு எடுக்கிற மனைவி. இது 2 தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இது 2 தான் இருந்துச்சு. அவ கூட சொல்ற, மனைவியுடைய ஐயாயிரம் உசுரோட இருக்கிற, செத்து தொலை அப்படின்னு மனைவி சொல்றா. வேதம் சொல்லுது, அவன் குடிய பருக்கள் இருந்ததாம், ஓட்டடித்து சரி இருக்காராமா, நாயோடைய பருக்களை நக்கிட்டாமா. மனைவி சொல்ல, ஐயா உசுரோட இருக்கிறான், செத்து தொலையான்றா. ஏன் உனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தப்ப, செயின் வாங்கி கொடுத்தப்ப புருஷன் தெரியல, இப்ப முடியாம சாகுற நீ, செத்து தொலை அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த நிலையில யோபு ஒரு நாளும் தன் வாயை திறந்து தேவனை குற்றப்படுத்தவே இல்லை, தேவனை குறை சொல்லவே இல்லை. என் வேதம் காட்டிக் கொடுக்கிறது, யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தலையாக திரும்ப பெற்றுக் கொண்டார். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவரே எல்லாத்தையும் தூக்குறீங்களே, ஏன் இந்த மனைவியை மட்டும் நீங்க தூக்கலன்னு சொல்லிட்டு, இதை தூக்கியிருந்தா ஐயோ அதுவும் 2வது 1 அவனை இந்த கேள்வி கட்டுது, எப்படி இருக்கும்? ஐயோ வெற்றி வரலையா சொல்லுங்க பாப்போம். இழப்புகள் என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே. ஆமா, ஐயா 4 ரோம் வெளியில எல்லாம் சேர்ந்து முடியாதுன்னு சொல்றீங்களா? இழப்புகள் என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐயா 2026ல நான் இழக்க மாட்டேன். ஒருவேளை எந்த ஒரு இழப்பு எனக்கு வந்தால் கூட இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட ஜீவ மார்க்கத்தை விட்டு ஒரு நாள் விசுவாச வாழ்க்கை விட்டு
அழைக்கப்பட்டது 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்ட ஒரு மைதானத்தில் பேசி முடித்துவிட்டு அடுத்த ராணிப்பேட்டை என்ற இடத்துல அடுத்த கூட்டத்துக்கு நான் பயணிக்க வேண்டும். அந்த வெள்ளூரில் இருந்து ராணிப்பேட்டை பயணிக்கும் பொழுது அந்த இடதுகை பக்கம் வலதுகை பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்தது, மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தா ஏர்போர்ட் மாதிரி இருந்தது. அங்க எழுதப்பட்டிருந்தது கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல் சிஎம்சி என்று எழுதப்பட்டிருந்தது. அங்கிருந்து வந்து கேட்டேன், இந்த ஹாஸ்பிட்டல் உருவான நிலை உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி அவர் கொஞ்சம் தெரியும்னாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி உருவானது என்பதை காண்பிக்கப்படுகிறேன். கவனமாய் கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள். மேலை நாடுகளிலே ஒரு நாள் ஒரு தேவ ஊழியர் இந்தியாவிலிருந்து போன ஒரு ஊழியன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அவன் இந்தியாவிலிருந்து போனவன். அந்த நாட்களிலே இந்தியாவிலே கொடிய அம்மை வியாதிகள் பரவி இருந்தது. அம்மை வியாதினாலே ஜனங்கள் எப்படி கொரோனால கொத்து கொத்தா செத்தார்களோ அதுபோல அன்றைக்கு அம்மை வியாதினாலே ஜனங்கள் செத்துக்கொண்டே இருந்தார்கள். அப்போ ஒரு தேவ மனிதன் நின்று பிரசங்கிக்கிறான், இந்தியாவிலே அம்மை வியாதினால் ஜனங்கள் சாகிறார்கள். இங்கு எத்தனையோ மருத்துவம் படித்தவர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்தியாவிற்கு வந்து மருத்துவ சேவை பண்ண முடியுமா என்று கேட்டான். பிரசங்கித்தான் சவாலாக. பிரசங்கத்தின் முடிவில் ஒரு ஆட்டுக்கால் கொடுத்தான். யாராவது இந்தியாவிற்கு வந்து மருத்துவ உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று அத்தனை பெரிய கூட்டத்தில் கேட்டபொழுது ஒருத்தர் கூட கையை தூக்கல. ஆனால் ஒரு சின்ன வாலிப மகள், ஒரு 15-16 வயது வரைக்கத்தக்க ஒரு வாலிப மகள், ஒரு ஸ்கேட் போட்டிருந்தவள் வேகமாய் முன்பாக வர ஆரம்பித்தாள். அவங்க அப்பாவை ஸ்கேட்டை பிடிச்சு இழுத்தாரு. எங்க வர? இல்லப்பா, ஆண்டவர் என் கூட பேசுறாருப்பா, நான் இந்தியாவுக்கு போறேன்ப்பா, இந்தியாவுல மருத்துவ சேவை செய்ய போறேன்ப்பா. அவங்க அப்பா சொன்னார், முட்டாள் முட்டாள் மாதிரி முடிவெடுங்க. இந்தியாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அங்க சுத்தமா இருக்க மாட்டாங்க, அது நாட்டம் பிடிச்ச ஊருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. நான் சொல்றது அந்த நாட்கள்ல போகாத. இவன் சொல்ற, இல்லப்பா, ஆண்டவர் என்ன உறுதி தர்றார், நான் போகணும்பா. அவர் எவ்வளவா சொல்லி பார்த்து அந்த மகன் கேட்கவில்லை. ஒன்று சொன்னார் அவங்க அப்பா, சரி நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போவோம்னு சொல்லி முன்னாடி 2 பேரும் தான் அர்ப்பணித்தார்கள். அவர்கள் 2 பேர் வந்தார்கள். சென்னை விமான நிலையத்தில் இறங்கினார்கள். வெள்ளூருக்கு வந்தார்கள். வெள்ளூர்ல ஒரு சின்ன 10க்கு 10 ஒரு ரூம் எடுத்தார்கள். எடுத்து தன்னுடைய மருத்துவ சேவையை செய்ய ஆரம்பித்தார்கள். மருத்துவ சேவை செய்து கொண்டே சுவிசேஷ ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். தன்னிடத்தில் மருத்துவத்துக்காக வருகிறவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நன்றாக கவனியுங்கள் சபையே, நன்றாக கவனியுங்கள். ஒரு முக்கியமான காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சபையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் இரவு ஒரு 12 மணி இருக்கும். அவர்கள் தங்கியிருந்த அந்த ரூமின் அறை கதவுகள் தட்டப்பட்டது. வேகமாக போய் அந்த மகள் சோபியா அந்த கதவை திறந்தாள். ஒரு முறுக்கு வீச வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அவன் சொன்னான், அம்மா, என் மனைவி நிறைமாத கர்ப்பிணியா தவிக்கிறார், வந்து என் மனைவிக்கு பிரசவம் பாருங்கன்னு சொன்னான். அவன் சொன்ன அந்த பாப்பா சொன்னா, ஐயா, நான் சின்ன பிள்ளை, நான் இப்பதான் மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா டெலிவரியில நல்லா பாப்பாரு, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அவர் அனுப்புறேன்.
மரித்த சடலங்களாய் பாதையில் கொண்டு போகப்பட்டதை பார்த்தார். அன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணினார், என் வாழ்க்கையை இந்திய தேசத்தின் மருத்துவ பணிக்கென்று சுவிசேஷ பணிக்கென்று அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அந்த சோபியா ஐடாஸ்கர் என்கிறான ஒரு தேவ மனுஷி தன் வாழ்க்கையை திருமணமே செய்து கொள்ளாதபடி அர்ப்பணித்தார். அவருடைய தியாகத்தினாலே 10க்கு 10 அறையாய் இருந்தது. அதற்கு பின்பு 10 படுக்கை அறைகளை கொண்டதாய் மாறினது, 50 படுக்கை அறைகளை கொண்டதாய் மாறினது, 200 படுக்கை அறைகளை கொண்டதாய் மாறினது. இப்பொழுது வாய்ப்பு கிடைத்தால் போய் வெள்ளூரை பாருங்கள். மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற மல்டி எல்லா வசதிகளும் இருக்கக்கூடியதான அந்த மெடிக்கல் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல், கிறிஸ்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அதோடு கூடயே கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜும் பிரம்மாண்டமாய் ராணிப்பேட்டை ரோட்டில் எழுங்கி இருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. இவர்கள் யார்? தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக இழக்க கொடுத்தவர்கள், தன் சுகத்தை இழக்க கொடுத்தவர்கள். இழக்க கொடுத்ததினாலே இன்றைக்கு தேசம் அவர்களை உயர்த்தி பார்த்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எங்க ஊர் பக்கத்துல டிமேஜர் விடுமா, எங்க ஊர் பக்கத்துல திண்டுக்கலுக்கு அடுத்து மதுரைக்கு அடுத்து கோவில்பட்டி ஒரு ஊர். அங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு 2 கை வேலை செய்யாது, 2 கால் வேலை செய்யாது. கை உண்டு, கால் உண்டு, ஆனா எதுவுமே வேலை செய்யாது. அவர் ஒரு வீல் சேரை வச்சுதான் கொண்டு வரணும். 2 கால்கள் 2 கைகள் பலவீனமானவர். ஒரு பாத்ரூம் போனா கூட 4 பேருடைய துணையில்லாமல் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தன் சுகத்தை இழந்தவர். தன் பலவீனங்களின் நடுவிலே அவர் பாடின ஒரு பாடலாம், ஹalleluya. இந்த பலவீன நேரங்களில் புது கிருபைகள் தந்தீரையா இயேசு ராஜா என்பதனானி எனக்கும் பயமில்லையே. ஒரு கவியெல்லாம் சேர்ந்து கைதறி பாடுமா? இந்த பலவீன நேரங்களில் இன்னும் சொல்லிக்கொண்டே போக முடியும். உங்க பட்டணத்துல சென்னையில டிமேன் கொடுக்குமா ஒரு தேவ ஊழியர், பலவீனமானவர், தன் கால்கள் பலவீனமானவர், ஒரே ஒரு பிள்ளை ரைட் ஃபீவர் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சில நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை செத்து போனது என்று செய்கிறது. பிள்ளை ஆலயத்தில் வைத்து கண்ணீரோடு அந்த தேவ மனுஷன் பாடுகிறான். அல்லேலூயா வாழ்வே நீதானையா, வாழ்வே நீங்க பாருங்க, வாழ்வே வாழ்வின் ஒளிவிளக்கே நீ போதுவே என்
இப்படி சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் யார்? தன் சரீரத்தை பலிபீடத்தில் வைத்தவர்கள். இவர்கள் யார்? தன் பிள்ளையை பலிபீடத்தில் வைத்தவர்கள். ஐயா, அம்மா, ஐயா, இவங்கெல்லாம் தன் இளப்பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்கல, விசுவாச வாழ்க்கையை விட்டு கொடுக்கல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஏதோ ஒரு சின்ன இழப்பு, ஒரு சின்ன லாஸ், ஒரு ஜாப் பண்ணது கிடைக்கல, எனக்கு கிடைக்காமலே போகுது, ஒரு டிலே, ஒரு சின்ன தாமதம், வச்சுக்கிறீங்க, அண்ணன் விட்டுறீங்க, சமயம் விட்டுறீங்க, சமணம் பண்ணிடுறீங்க. வேண்டாமா, வேண்டாமா, வேண்டாம் தம்பி. எங்க அப்பா அம்மா கூட சொல்லிட்டே இருக்காரு, அத்தனை இழப்பின் நடுவில் நிலைச்சிருக்கிற ஒரு கூட்ட சபையில் எழுதித்தான். 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று, இழப்புகள் என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே, வாய்ப்புகள் என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். படிக்கலாம் 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். 15வது வசனத்தை படித்து பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் இதோ ஒரு சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாரே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றார். நீ உன் சகோதரியின் பின்பு திரும்பி போ என்றார். அது இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை படிங்க. 8, 9 வசனங்களை வாசிக்கலையா? நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவருக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல. நல்ல கவனிங்க. 8வது வசனத்தில் வருகிறது, நீங்கள் இருவரும் உங்கள், அந்த வார்த்தை சொல்லுங்க, இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். அப்புறம் அடுத்த வசனத்துக்கு படிங்க. 9 படிங்கயா. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷன் வீட்டுக்கு போங்கள். இப்ப 8வது வசனத்துல என்ன வீடு? சொல்லுங்க. 8வது வசனத்துல என்ன வீடு? 9வது வசனத்துல என்ன வீடு? இப்ப கவனிங்க. பெண்ணை கவனிங்க. 2 மருமகளையும் பார்த்து சொல்றா, மாமி நீங்க முதல்ல யார் வீட்டுக்கு போங்க, அங்க போனா அடுத்து உங்களுக்கு என்ன வீடு கிடைக்கும்? அடடா, என்ன ஆப்ஷன்? முதல்ல எங்க போங்க? தாய் வீட்டுக்கு. அங்க போயிட்டீங்கன்னா அடுத்து என்ன வீடு கிடைக்கும்? அப்ப வாலிப பிள்ளை தானே, தாய் வீடுன்னு உடனே ஆஹா, எங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன சுகமா இருக்கு தெரியுமா? எனக்கு முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க, சில சுட்டு கொடுப்பாங்க, என்னை அப்படித்தான் பார்த்துக்குருவாங்க எங்க அம்மா. அடுத்தது எனக்கு இன்னொரு மாப்பிளையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப தாய் வீடு புருஷன் வீடு அப்படின்னு சொன்ன உடனேயும் ஒரு இச்சை, ஒரு மாம்ச இச்சை, அந்த இச்சை அவளை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பின்மாறி போக செய்தது. ஆனால் அதே பெயரை உடையவள் இவள், அவளுக்கு தான் சொல்லப்படுகிறது உன் தாய் வீட்டுக்கு போ, உன் புருஷன் வீட்டுக்கு போன. ஆனால் அந்த இச்சை இவளை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவில்லை. 3வது சொல்றேன், இச்சைகள் நம்மை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே. இச்சை உடனே ஒரு ஆண் பெண்ணை இச்சிப்பது, பெண் ஆணை இச்சிப்பது, அது மாத்திரம் அல்ல. இச்சையினாலே பிறனுக்குரிய எதை ஒன்றை இச்சித்தாலும் என்னதான்? பாவம். பிறனுக்குரிய ஒன்றை, பிறர் யூஸ் பண்ற பொருள், பிறர் யூஸ் பண்ற காரியங்கள், அடுத்தவங்க வீடு, அடுத்தவங்க வண்டி, அடுத்தவங்க காரு, அடுத்தவங்க பைக், அடுத்தவங்க சட்டை, அடுத்தவங்க பேண்ட், அடுத்தவங்க ஹேண்ட்பேக், அடுத்தவங்க ஸ்மார்ட் வாட்ச், அடுத்தவங்க ஐபோன் பவுச், அவங்க போட்டிருக்கிற பேக், அவங்க போய் என்ன விலைக்கு வாங்கினீங்க, எங்க வாங்கினீங்க, அத்தனையும் இச்சை. வேதம் சொல்லுகிறது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தின் சம்பளம். இந்த இச்சை மட்டும் சார் உடனே நிறைவேறாது. இது கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் அந்த பிரெக்னன்சி பாசிட்டிவ், கர்ப்பம் ஃபர்ஸ்ட் சைட் ஆகுது.
நீங்க நல்லா கவனிங்க. இந்த ராப் கேஸ்ல மாட்டி கொலைபடியில மாட்டோம்னா கேட்டு பாருங்க. அவன் சொல்லுவான் பாருங்களேன், நானு அந்த பிள்ளை இருந்த போது பார்த்துட்டே இருந்தேன், அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன், 9 மாசமா ஸ்கெட்ச் போட்டேன், 6 மாசமா பார்த்தேன், எங்க போகுது எங்க இருக்குன்னு பார்த்து முடிச்சுட்டேன். எடுத்தோடனே உள்ள போய் டெவலப் பண்ணி பார்க்க ஈச்ச ஒரு நாள் டெலிவரி. அது பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அது சொல்றாரு, இச்சைகளுக்கு நம்ம விலக்கி காத்துக்கணும். எவரையும் விட்டு வைக்கிறது இல்லை. இது 20 விட்டு வைக்கிறது இல்லை, 20 விட்டு வைக்கிறது இல்லை. இச்சை வேண்டாம். வேகமாக நான் போகிறேன். இதை குறித்து நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1, இளம்புக்கள் என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே. நம்பர் 2, வாய்ப்புகள் என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே. 3, இச்சைகள் என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 15-16 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவள் சகோதரி, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவனிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாரே, நீயும் உன் சகோதரியின் பிறகே பின்னே திரும்பி போ. போதுமா? கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கவனமா கவனிங்க. ஐயா பாஸ்டமாக 2 பேர் இன்னும் ஒரு தடவைக்கு வர முடியுமா? ஒரே ஒரு முறை வந்துடுறீங்களா? அனுப்பிச்சிடுறேன் நானு. வாங்கிட்டு நில்லுங்க. முதல்ல இந்த மாதிரி நில்லுங்க. கடைசி பாயிண்ட கவனிங்க. இவங்க ஒருபால, இவருக்கு ரூத். நான் நகோமி மாமி 2 பேரையும் பார்த்து சொல்றேன். அம்மா, நீங்க 2 பேரும் முதல்ல யார் வீட்டுக்கு போங்க? தாய் வீட்டுக்கு போனா அடுத்து என்ன வீடு கிடைக்கும்? புருஷன் வீடு கிடைச்சா அடுத்து புள்ள வீடு கிடைக்கும். ஐயோ டிவலப் ஆகி நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல கவனிங்க. இவங்க 2 பேரையும் பாருங்க. சொன்ன உடனே 2 பேருக்கும் ஒரே வயசு, ஒரே ஃபீலிங்ஸ், ஒரே எமோஷன், எல்லாம் ஒரே வயசு, ஒரே ஃபீலிங்ஸ், ஒரே எமோஷன், ஒரே இறப்பு, ஒரே மாதிரி கல்யாணம், ஒரே வீட்டுல கல்யாணம், ஒரே மேல கல்யாணம், அண்ணன் தம்பி கல்யாணம், 2 பேருக்கும் பிள்ளை இல்ல, 2 பேரும் புருஷன் 2 சேம். ஆனா இது என்ன செய்யுது? சொன்ன உடனே கட்டி பிடிச்சிட்டு ஓடி பயிற்சி பண்ணி போய் உட்கார்ந்துருக்கியா. ஆனா அதை ஒத்த வயது, அதே ஃபீலிங், அதே இழப்பு, எல்லாமே கண்ணார ஒரு பொண்ணு இடறி போறதை பார்க்கும் போது கூட அதே வயதை ஒத்த ரூத்துக்கு அந்த இடரல் அவள் பின்மாறி போற இடரல் இவர்களை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவில்லை. கடைசியா சொல்றேன், இடரல்கள் நம்மை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே. 2026 அநேக இடர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தினவரே ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டாராமே. அவர் மனுஷன். ஐயா, அவ்வளவு பெரிய ஆராதனை வீரர் அவரே விழுந்துட்டாராமே. விடுவாரு, அவர் மனுஷன். ஐயோ, அவர் பாட்டுலாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் லிரிக்ஸ்லாம் யாருமே பண்ண முடியாது. என்ன மாதிரி லிரிக்ஸ், என்ன மாதிரி டியூன், அவரே விழுந்தாரு. விடுவாரு, அவர் மனுஷன். அவர் விழுந்துட்டாரு, இவர் விழுந்துட்டாரு, இந்த ஊழியக்காரர் விழுந்தாரு, அந்த ஊழியக்காரர் விழுந்தாரு, அவர் இப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார், இவர் ஆண்டவரை விட்டு போயிட்டார், இவர் நாட்டுல போய் போறார், அவர் ஆசீர்வதித்து போயிட்டார், இவர் இப்படி ஆயிட்டார், அவர் எவரை எப்படி போயிட்டோம். அந்த இடத்தில் என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே முடியாது. எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறது போல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான அனைத்தையும் நம்மை சுற்றி எரிந்திருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கியவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையை பொறுமையோடு. That's our destiny. எவரும் விளட்டும், எவரும் பின்னாடி போகட்டும், எவரும் ஆண்டவரை விட்டு போகட்டும், ஆனா நான் ஒரு நாள் போக மாட்டேன். நவீன காரியங்கள், நவீன திருச்சபையே, புதுவிதமான உபதேசங்கள், ரட்சிப்பினோடு கிடையவே கிடையாது. ஆண்டவர் செஞ்ச பாவம், செய்கிற பாவம், செய்யப்பட பாவம் எல்லாத்தையும் சேர்த்து சிலுவையில மறிச்சிட்டாரு. பாவம் செஞ்சு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது, இன்னொரு கூட்டம் சொல்லுது ஜெபம் பண்ண தேவையில்ல, முழங்கால் போட தேவையில்ல, அழுக தேவையில்ல, மன்றாட தேவையில்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. வெள்ளை புடவை கட்ட தேவையில்ல, வெள்ளை
எந்த இடங்கள் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்காது. 4 காரியங்களை சொல்றேன். நம்பர் 1, இழப்புகள் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. நம்பர் 2, வாய்ப்பு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. 3, இச்சை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. 4, இடர்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. இது நல்லா கவனிங்க. இது 4 ஒருத்தி பாஸ் பண்ணா, ஒருத்தி ஃபெயில் ஆனா. ஆனா ஓர்பால் ஃபெயில் ஆனா, ஓர்பாலுடைய பெயர் அந்த ரூத்தின் 1வது புஸ்தகத்தை தவிர வேதத்தில் வேறு எங்கேயுமே சொல்லப்படல. ஆனால் ரூத் படிக்க வேண்டாம். மத்திய சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுல 5வது வசனத்தை படிச்சாங்க. நம்ம போட்டு படிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு பாட்டியாக அவள் மாறிவிட்டார். சரித்திரத்தில் இடம்பெற்று விட்டார். ஐயா, நான் சொல்லுகிறேன், எதுவும் உங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்காமல் நீங்கள் நிலைநிற்பீர்கள் என்றால் உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, உங்கள் சந்ததிகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சு போறீங்களோ, நகை சேர்த்து வச்சு போறீங்களோ இல்லையோ, ஒன்ன சேர்த்து வச்சு போங்க. கர்த்தருடைய சத்தியத்தில் நிலைத்திருந்து விசுவாசத்தை நிலைச்சு போங்க. அவங்க படைச்ச கர்த்தர் கூட சந்தோஷமா எல்லாம் எழுதிருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் ஒன்று என்னை கிறிஸ்துவின் அன்பில் பிரிக்க முடியாது. Nothing can separate me from God. Hallelujah. எனக்கு வைராக்கியம் இதுவரைக்கும் இருந்த அன்பு அல்ல, கூடுதலான ஒரு அன்பு அவர் மேல். இதுவரைக்கும் ஆராதித்ததல்ல, கூடுதலான ஒரு ஆராதனை. இதுவரைக்கும் ஜெபித்ததல்ல, கூடுதலான ஒரு ஜெபம்.